श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. இன்னைக்கு 15வது ஸ்லோகம் நாம பார்க்க போறோம். சகடாசுர வதங்கள்லாம் ஆயிருக்கு. கிருஷ்ணனுடைய லீலைகள் இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒண்ணு ஒன்னா அழகா சொல்ல போற. இப்போ இந்த 15வது ஸ்லோகத்துல சின்ன குழந்தை பாலன் கிருஷ்ணன் குழந்தையா இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கறத சொல்ற ஸ்லோகம் இது. ஸ்லோகம் படிக்கிறேன். நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம் நீராஜிதம் குண்டல ரத்னபாசா நந்தஸ்ததானீம் ந ஜகாம திருப்திம் முக்தாக்ஷரம் பிரேக்ஷ்ய முகம் ததீயம். நூறுவாட்டி. நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம் நீராஜிதம் குண்டலரத்னபாசா நந்தஸ்ததானீம் ந ஜகாம திருப்திம் முக்தாக்ஷரம் பிரேக்ஷ்ய முகம் ததீயம். முதல் வரி மாத்திரம் பெருசா இருக்கு. நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம், அது ஒரே பதம், அது சமஸ்த பதம். நிர்வியாஜ மந்த ஸ்மித தர்சனீயம் எல்லாம் சேர்த்து சமாசம் பண்ணி ஒரு பதம் ஆயிருக்கு. அதனாலே பதச்சேதத்துல அது ஒரே பதமாகும். நிர்வியாஜ மந்த ஸ்மித தர்சனீயம். அடுத்தது நீராஜிதம். அடுத்தது குண்டல ரத்ன பாசா. அதுக்கப்புறம் நந்தஹா ததானீம் ந ஜகாமா திருப்திம் முக்தாக்ஷரம் பிரேக்ஷ்ய முகம் ததீயம். எல்லாம் புஸ்தகத்துல பதம் பிரிச்சு வச்சுதான் போட்டிருப்பா. ஒன்னு ரெண்டு இடம் தான் வித்தியாசம் வரும். இப்ப இதுல நந்தஸ்ததானீம் அப்படின்னு வச்சா நந்தஹா ததானீம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். நந்தஹான்னு விசர்க்கம், விசர்க்கம் சில சமயம் இஸ் ஆகும், சில சமயம் இர் ஆகும். நந்தஸ்ததானீம் ராமஸ்தத்ர போல நந்தஹா ததானீம் சேர்த்தா நந்தஸ்ததானீம் இருக்கு. அதனால பதச்சேதத்துல ஒன்றும் கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம் நீராஜிதம் குண்டலரத்ர பாசா நந்தஹ ததானீம் ந ஜகாம திருப்திம் முக்தாக்ஷரம் பிரேக்ஷ்ய முகம் ததீயம். சரி, இதுல விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். கிருஷ்ணனுடைய முகம், முகம்னா வாயின்னு அர்த்தம். இங்க கிருஷ்ணன், அதாவது சம்ஸ்கிருதத்துல முகம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஃபேஸ் முகம்னு ஒரு அர்த்தம், வாய், வாய்க்கு கூட முகம் தான் பேர் சம்ஸ்கிருதத்துல. இந்த இடத்துல வாயின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணனுடைய சின்ன வாய், குழந்தையுடைய வாய், அது ரொம்ப அழகா இருந்தது. மந்தஸ்மிதத்தோட இருந்தது. மந்தஸ்மிதம்னா புன்னகையோட இருந்ததுன்னு அர்த்தம். பக்கத்துல குண்டலங்கள்லாம் ஒளி கொடுத்தது. காது குண்டலங்கள் அசையும் போது இது ஒன்னா பிரகாசமா இருந்தது. அப்புறம் முக்தாக்ஷரம் அப்படின்னா குழந்தைகளுடைய மழலை சொல்லோட கூட இருந்தது. அந்த கண்ணனுடைய அந்த முகத்தை பார்த்து நந்தஹா, நான் நந்தகோபன் திருப்தி அடையவில்லை, அதாவது ரொம்ப சந்தோஷப்பட்டான். போருங்கிற அளவு இல்லை, இன்னும் இன்னும் சந்தோஷப்பட்டுட்டே இருந்தான் அப்படின்னு அர்த்தம். நந்தனுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு. இந்த ஒரு திருப்தி இல்லை, போரும் அப்படின்னு சொல்லும்படி இல்லை, மேலும் மேலும் சந்தோஷம் அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னு அர்த்தம். நந்தகோபன் கிருஷ்ணனுடைய அந்த சின்ன முகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த ஸ்லோகத்துல
யாராவது நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பரிச்சயம் உள்ள தெரிஞ்ச பதங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஒரு 5 பதமாவது வருமா பார்க்கலாம். ஜெகாமன என்ன அர்த்தம்? சென்றார் அர்த்தமாடி. சென்றார் அர்த்தம் கரெக்ட். ஜெகாமா சென்றார் அப்படின்னு அது எந்த கம்மு தாத்துல இருந்து வந்திருக்கு இல்லையா? கச்சதியில அது முன்னாடி வந்திருக்கு இல்லையா இந்த பதம்? சரி. சென்றார் இந்த இடத்துல அடைந்தார்ங்கிற அர்த்தத்துல வருது. ரீச்சு. சென்றார்னா அடைந்தார், ரெண்டு ஒண்ணு தானே. கிராமத்துக்கு போனார், கிராமத்தை அடைந்தார் அப்படின்னு ரீச்சுங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு இந்த இடத்துல. ந ஜெகாம நான் அடையவில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. சரி, அப்புறம் வேற ஏதாவது பதம்? ததானியம்னா என்ன அர்த்தம்? அந்த சமயத்தில் அந்த மாதிரி அர்த்தமாடி. அந்த சமயத்தில் தென் THEN அப்பொழுது அந்த சமயத்தில் அர்த்தம். வெரி குட். ரெண்டாச்சு. மூணாவது ஒரு 5 வந்தா போறோம். வேற என்ன? முக்தாட்சரம். முக்தாட்சரம்ங்கிறது வந்து ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை வந்து ஸ்துவன்னஹம் முக்த இது. சரி, ரொம்ப சரி, கரெக்ட். முக்தனா மழலைன்னு அர்த்தம், அதான் குழந்தைத்தனம்னு அர்த்தம். முக்தாட்சரம்னா குழந்தைத்தனமான வார்த்தை. குழந்தைகள்லாம் பேச முடியும் கிச்சு கிச்சுன்னு அந்த மாதிரி. இது வந்து தமிழ்ல மழலை சொல்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கா? திருப்தியம் நந்தகா அதெல்லாம் தெரிஞ்சதுதான். சிம்பிளா மூணாவது வரி ரொம்ப சிம்பிள். நந்தகா ததானீம் திருப்தியம் ந ஜகாம. ததானீம் அப்பொழுது, நந்தகா நந்தன், திருப்திம் திருப்தியை, ந ஜகாம அடையவில்லை, திருப்தியை பெறவில்லை அப்படின்னு அர்த்தம். நந்தனுக்கு திருப்தியே இல்லையா, திருப்பி 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 பார்க்கணும்னு தோணித்து, அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணித்து அப்படின்னு அர்த்தம். இது நான் நந்தனுக்கு திருப்தியே வரவில்லை அப்படின்னு மூணாவது வரி அழகா சொல்லிட்டாங்க நீங்க. சரி, நான் இப்ப அர்த்தம் சொல்றேன். நிர்வியாஜ மந்தஸ்மித தரிசனீயம். நிர்வியாஜ காரணம் இல்லாமல், மந்தஸ்மித மந்தம்னா மெதுவான, ஸ்மித சிரிப்புன்னு அர்த்தம். தமிழ்ல புன்னகைன்னு சொல்லுவாங்க. அத சத்தம் போட்டு சிரிக்காம வெறும உதட்ட மாத்திரம் வச்சுன்னு சிரிக்கிறது இல்லையா, அதுக்கு மந்தஸ்மிதம்னு பெயர். இங்கிலீஷ்ல ஸ்மைலிங் அப்படின்னு பெயர். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்மைலிங்னா அர்த்தம் வேற, லாஃபிங்னா அர்த்தம் வேற. லாஃபிங்னா சத்தம் போட்டு சிரிக்கிறது, ஸ்மைலிங்னா சத்தம் போடாமல் உதட்டல மாத்திரம் சிரிக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல மந்தஸ்மித அப்படின்னா மெதுவான புன்னகை அப்படின்னு அர்த்தம். நிர்வியாஜ காரணம் இல்லாத, மந்தஸ்மித மெதுவான புன்னகையால், தரிசனீயம் பார்க்க அழகானது, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கக்கூடியது. எதுனா இதெல்லாம் அந்த முகம்ங்கிறதுக்கு விசேஷனம். கடைசியில முகம்னு வருது கடைசி வரையில. ததீயம் முகம். ததீயம்னா அந்த கிருஷ்ணனுடைய முகம் அப்படின்னா வாய் அப்படின்னு அர்த்தம். அந்த வாய்க்கு நிறைய விசேஷணங்கள் இருக்கு. முதல் விசேஷனம் இது. நிர்வியாஜ மந்தஸ்மித தரிசனீயம். நிர்வியாஜ காரணம் இல்லாத, மந்தஸ்மித மெதுவான புன்னகையால், தரிசனீயம் பார்க்க அழகானது. இது ஒண்ணு. ரெண்டாவது, குண்டல ரத்ன பாஷா. குண்டலங்கள்ல இருக்கும் ரத்தனத்தின் ஒளியால் அர்த்தம். கண்ணனுடைய காதுல குண்டலம் போட்டிருக்கா, அதுல ரத்னம் இருக்கு, அதுல ஒரு டால் அடிக்கிறது, ஷைனிங் இருக்கும் இல்லையா. குண்டல ரத்தன குண்டலங்களில் ரத்ன ஒளியால் நீராஜிதம். நீராஜிதம்னா ஆரத்தி எடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டு பக்கமும் காதுல குண்டலம் போட்டிருக்கா இல்லையோ, அதுல வைரம் கல் வச்சிருக்கான், அது டால் அடிக்கிறது. அதை பார்த்தா ஆரத்தி எடுத்த மாதிரி இருக்கான். ஆரத்தி எடுக்கும்போது நீங்க பார்த்துருப்பாங்க, ஆரத்தி எடுக்கும்போது அது அப்படியே அசைப்பா, நடுவுல கற்பூரம் ஏத்திடுவா, ஏத்திட்டு அந்த ஆரத்தியை தட்டை இப்படி இப்படி அசைப்பா. அப்ப அந்த ஆரத்தியில எதிர்க்க யார் இருக்காளோ ரொம்ப நல்லா தெரியவா. முன்கா இப்பெல்லாம் வெளிச்சம் லைட்டு போட்டுடுறா. லைட் இல்லாம இருட்டுல சில சமயம் கோயில பெருமாளுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரியாக இப்ப
அந்த அந்த அசையும். அது அசையச்ச இந்த ஆரத்தியில அந்த பிம்பத்துக்கு அழகா இருக்கும். கோயில பெருமாள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு ஆரத்தி எடுக்கச்ச கரண்ட் எல்லாம் இல்லை அப்படின்னா அப்போ பெருமாள் அழகா சேவை சாதிப்பாரு இல்லையோ, அந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கம் குண்டல ரத்னங்கள்னால ஆரத்தி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கான் கண்ணனுடைய முகத்துக்கு. அப்போ குண்டல ரத்ன பாஷா, குண்டலம்னா காதுல போட்டிருக்கிற ஆபரணத்துக்கு குண்டலம்னு பெயர். குண்டலங்களின் ரத்தனத்தின் ஒளியால் பிரகாசத்தால் நீராஜிதம் ஆரத்தி எடுக்கப்பட்டதும், இது இரண்டாவது விசேஷனம். மூணாவது முக்தாட்சரம், மழலை சொல் உடையதும். முக்தான மழலை, அக்ஷரம்னா வார்த்தை, மழலை வார்த்தை உடையதும் ஆன ததீயம் அந்த கிருஷ்ணனுடைய முகம் வாயை பிரேக்ஷிய பார்த்து நந்தகா நந்தகோபன் ததானீம் அப்பொழுது திருப்திம் திருப்தியை ந ஜகாம அடையவில்லை, திருப்தியை அடையவில்லை, திருப்தியே அவனுக்கு கிடைக்கல. இன்னும் பார்த்துட்டே இருக்கணும். அதை பார்த்துட்டு சரி போறோம் நம்ம வேற காரியத்துக்கு போகலாம் அப்படின்னே தோணலையா. அந்த குழந்தையோட பார்த்துட்டு இருக்கணும், பேசிட்டு இருக்கணும், அதனுடைய முக்தாட்சரத்தை கேட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு இப்படியே நந்தன் நினைச்சுட்டே இருந்தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கிற அர்த்தத்துல இருக்கு. இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன், அர்த்தம் சொல்லச்சே கூட அன்வயமும் நோட் பண்ணிக்கோங்க. நிர்வியாஜ மந்தஸ்மித தரிசனீயம். நிர்வியாஜன காரணம் இல்லாமல் அர்த்தம். அதாவது என்ன கேட்டான்னா, பொதுவா எல்லாருமே மந்தஸ்மிதம் புன்னகை பண்றான்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து மெதுவா ஸ்மைல் பண்றான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன காரணம், ஏதோ காரணம் இருக்கும். நீ சௌக்கியமா அப்படின்னா ஏதோ கேட்பா, தெரிஞ்சவாளா இருப்பா, பெருமையா சிரிக்க மாட்டா. ஆனா கிருஷ்ணன் குழந்தையா இருக்கச்ச ஒரு காரணமும் இல்லாமல் எப்பவுமே மந்தஸ்மிதத்தோடயே இருந்தானாம். அதனால நிர்வியாஜ காரணம் இல்லாமலே மந்தஸ்மித மெதுவான புன்னகையால் தரிசனீயம் பார்க்க அழகானது. ஒரே பதம் இது, நான் பிரிச்சு சொல்லிட்டேன், ஆனா சேர்த்து சொல்லணும். நிர்வியாஜ மந்தஸ்மித தரிசனீயம் அப்படிதான் சொல்லணும். காரணமில்லாத புன்னகையால் பார்க்க அழகானதும். குண்டல ரத்ன பாஷா, குண்டலத்தின் ரத்ன ஒளியால் நீராஜிதம் ஆரத்தி எடுக்கப்பட்டதும். முக்தாட்சரம் மழலை வார்த்தை உடையதும் ஆனன்னு வச்சுக்கணும். 3 விசேஷனம் இருக்கு. ததீயம், இதுவும் விசேஷனம். ததீயம்னா அவனுடைய அர்த்தம், இந்த கிருஷ்ணனுடைய அர்த்தம். அந்த கிருஷ்ணனுடையதான முகம் வாயை பிரேக்ஷிய பார்த்து நந்தகா நந்தகோபன் ததானீம் அப்பொழுது திருப்தியை ந ஜகாமா அடையவில்லை. முகம்ங்கிறதுக்கு வாயினும் அர்த்தம் சொல்லலாம், முகம்னு அர்த்தம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், அதனால தப்பு கிடையாது. ஏன்னா ஃபேஸ்லயே எல்லாம் முட்டும். புன்னகையோட இருக்கு, குண்டல ரத்னங்கள்லாம் இருக்கு, குண்டல ரத்னங்கள்லாம் ஆரத்தி எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு, அப்படி இல்லாம சொல்லலாம், தப்பு கிடையாது. இருந்தா கூட முக்தாட்சரம் இருக்கும் இல்லையோ, மழலை வார்த்தையோடு கூடியதுன்னு, அது வாயில தானே இருக்கும், அதனால வாயின்னு அர்த்தம் வச்சுக்கணும் நம்ம. இப்ப நந்தன் திருப்தியை அடையவில்லை. சரியா அர்த்தம் புரிஞ்சதா எல்லாருக்கும்? அடியே நீராஜிதம்ல ஆரத்தி எடுத்தது போலன்னு அர்த்தம். அடியே ஆரத்தி எடுக்கப்பட்டது போலன்னு அர்த்தம் இல்லை, ஆரத்தி எடுக்கப்பட்டதாவே இருக்கு. ஆரத்தி எடுத்தது போல இருக்குங்கிறது தாற்பயம், அது போல இருக்கு. நீராஜனம்னு ஒண்ணு இருக்குப்பா ஆரத்திக்கு பெருமாளுக்கு கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி அப்படின்னுவா. கற்பூர ஆரத்தி எடுக்கிறேன், அதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஆரத்தி எடுத்தாரா? எடுக்கப்பட்ட நீ சொன்னதுதான் எடுத்தது போல இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஆரத்தி எடுக்கச்ச லைட் எல்லாம் இல்லாம சமயத்துல நடுவுல கற்பூரம் வச்சு ஆரத்தி எடுப்பான். ஆரத்தி எடுத்தா அவன் பாக்குறதுக்கு பெருமாள் அழகா இருப்பான். கிருஷ்ணன் கருப்பா இருக்கானா, அப்ப இதுல காதுல ரத்தனங்கள்லாம் அசையறதா. ஆரத்தினா தட்டு ஆட்டுவா இல்லையா, சுத்துவா இல்லையா, அப்படி இப்படி இல்லையா, அப்ப காது குண்டலங்கள்லாம் அசையும் போது ஆரத்தி எடுத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு ரகுவீர கத்தியம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்?
உத்தரகாண்டத்துல நீராஜித சரண ராஜீவான்னு வரும். நிఖில நிருபதி கிரீட கோட்டி விவித மணிகன கிரண நிகர நீராஜித சரண ராஜீவான்னு வருது இல்லையா? நீராஜிதான் அங்க வருது பாரு. ராமனுடைய திருவடியில ஆரத்தி எடுத்த மாதிரி இருக்குன்னு அங்கேயும் தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறாளாம். அவ கிரீடத்துல தலையில கிரீடத்துல ரத்னம் இருக்கான். அவ குனிஞ்சு குனிஞ்சு எழுந்துக்கும் போது பெருமாளுடைய ராமனுடைய திருவடியில ஆரத்தி எடுத்த மாதிரி இருந்ததுன்னு வருவாங்க. சரி, யாருக்காவது வேற யாராவது சந்தேகம் இருக்கா? எதுவும் இல்ல சொல்லுங்க. அப்படின்னு சொல்ல மாடி சொல்லு, யாராவது சொல்லுங்க. நிர்யாஜ மந்தஸ்மித தர்ஷனீயம். காரணமில்லாமல் புன்னகை, மெதுவாக புன்னகை அணிந்து கண்ணிற்கு பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. குண்டல ரத்னஹாசா, குண்டலங்களில் காதுகளின் அந்த வைரம் அந்த ரத்னங்கள்லாம் வந்து ஜொலிக்கிறது. நீராஜிதம் பாஷானா ஒளியால்னு வச்சுக்கோ. ஒளியால் நீராஜிதம் ஆர்த்தி எடுத்த மாதிரியே இருப்பதும் ஆர்த்தி எடுக்கப்பட்டதும் முக்தாட்சரம் குழந்தையின் மழலை சொல், அந்த மழலை சொல் ததுரியம் மழலை வார்த்தை உடையதும் ததுரியம். என்னடி எல்லாம் அந்த முகம்ங்கிறதுக்கு விசேஷமா வரணும். மழலை சொல்னு நிறுத்த முடியாது. என்ன மழலை சொல் அதுல சொல்லியோ. சரி, ததியம் அவனுடைய முகம், திருவாயை பிரேக்ஷிய பார்த்து நந்தகோபனுக்கு சதானி அப்பொழுது திருப்தியை ஜகாம அடையவில்லை. சூப்பரா சொல்லிட்டோம். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். புரிஞ்சுட்டோம் இல்லையா? எதுவும் சந்தேகம் இல்லைன்னா மேற்கொண்டு போகலாம். சப்தம் சொல்லலாம். சப்தம் சொல்லுங்க. நிர்வியாஜ மந்தஸ்மித தர்ஷனீயம். தர்ஷனீயம் சொன்னா போதும். அதுக்கு இது என்ன கண்டுபிடிக்கலாம்? இதெல்லாம் எதுக்கு? இங்க 1 2 3 4 விசேஷனம் இருக்கு. எதுக்கு விசேஷனம் பாருங்க. அது என்னவோ அதுதான் இதுவும். நபும்சகலிங்கம் எப்படி கண்டுபிடிச்ச? முகம்ங்கிறதுக்கு விசேஷனம் கரெக்டா சொல்லிட்டா. முகம் சப்தம் நபும்சகலிங்கம், அதனால இதுவும் நபும்சகலிங்கம். நல்லது. என்ன விபக்தி சொல்லு பார்ப்போம். நவசேத்திர முகம் முகே முகாணி, முகம் முகே முகாணின்னு வரும். பிரதமாவா தித்தியாவான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி வச்சுக்கணும்? தித்தியா முகத்தைன்னு வருது இல்லையோ, அதான் அதைன்னு வர முடியாதுனால தித்தியா. அப்ப அதனுடைய விசேஷணங்கள் எல்லாமே நவுன்சலிங்கம் தித்தியா விட்டு ஏகவச்சனம். சரியா? எல்லா விசேஷமும். இப்ப தர்ஷனீயம் அதுவும் முகம் மாதிரி தித்தியா ஏகவச்சனம். சரியா? அடுத்து நீராஜிதம். இதுவும் தித்தியா நபும்சகலிங்கம் மாடி. அவ்வளவுதான். இதுவும் அதுக்கு விசேஷம் தானே. அடுத்து குண்டல ரத்ன பாஷா. இது கொஞ்சம் கஷ்டம், அதனால நானே சொல்லிட்டேமா. பாஷா, பாஷாங்கிறது திருத்தியாது. பாஹ அப்படின்னு பிரதம வியக்தியில் வரும். பாஹ அப்படின்னா பிரகாசம்னு அர்த்தம், ஒளி அப்படின்னு அர்த்தம்.
மூசிலிங்கம். பாஹ பாசௌ பாசா, பாசம் பாசௌ பாசா, பாசா அப்படின்னு வரும். ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சப்தம் பாஷா அப்படிங்கிறது திருத்தியாகும். இந்த மாதிரி சகாராந்த நவுசனிகத்துல சில சப்தங்கள்லாம் இருக்கு. தேஜஸாலாம் வருது. தேஜஸ் வந்திருக்கோம். தேஜா தேஜசி தேஜாம்சி வருது. தமஹ தமசி தமாம்சி இருக்கு. சரி. நந்தஹா அகாராந்த புல்லிங்க நந்த சப்தம் அடி நந்தஹ சப்தம். ததானீம் அவ்யயம். சூப்பர். அப்பொழுதும் அர்த்தத்துல நாவும் அவ்யயம். ஜகாமா கரெக்ட். ககாமான்னு வரணும், ஜகாமான்னு வந்திருக்கு. ரொம்ப சரி. திருப்திம் இகாராந்தः पुल्लिङ्गः द्वितीयविभक्ति ஸ்திரீலிங்கः. மதி சப்தம் போல. மதி மதி மதயः மதிம். இம் வந்தாலே द्वितीय ஏகவசனம் வரும். ரொம்ப சுலபம். முக்தாட்சரம் அதுவும் முகத்துக்கு விசேஷம். அதுவும் நம்ம சரிங்க. பிரேக்ஷியா उपसर्गमोड ईक्ष धातु ल्यप् प्रत्यय. சூப்பரா சொல்லிட்டான். பார்க்கிறான்னு அர்த்தம். அதாவது பார்த்து விட்டு அப்படின்னு அர்த்தத்துல. ததானீம் அவ்வியம்பா. இதானியம்னா இப்பொழுது, ததானியம்னா அப்பொழுது, ரெண்டுமே அவ்வியம். இதானியம் ததானியம். இன்னொரு விஷயம் வேணா சொல்லிடுறேன், இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பொழுது அப்பொழுது மாதிரி இந்த தா தா அப்படின்னா டைம், அது விச் பீரியட்னு அர்த்தத்துல. கதா அப்படின்னா எப்பொழுதுன்னு அர்த்தம். கதா எப்பொழுது. இதானியம் இப்பொழுது. ததானின்னு சொல்லலாம், இல்ல ததான்னு கூட சொல்லலாம், அப்பொழுது. அப்புறம் சதா அப்படின்னா ஆல்வேஸ், எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஏகதா அப்படின்னா ஒரு சமயம் அப்படின்னு அர்த்தம். அந்யதா அப்படின்னா வேற சமயம் அர்த்தம். இந்த தாங்கிறது டயத்தை காமிக்கக்கூடிய ஒரு பிரத்யம், அது காலத்தை காமிக்கக்கூடியது. இந்த காலத்தில், இப்பொழுதுனா இந்த காலத்தில்னு அர்த்தம், அப்பொழுதுனா அந்த காலத்தில்னு அர்த்தம். இந்த காலத்தின்ங்கிற அர்த்தத்துல எதா எதா எப்பொழுது, எதா விருஷ்டி எப்போ மழை வந்ததோ, ததாகதா அப்போ போனான் அப்படின்னு வரும். இப்ப எதா ததா கதா ஏகதா அந்யதா இதானிம் ததானிம் எல்லாம் அப்படி வரும். சரி. பிரேக்ஷம் ததீயம் ಏಕವಚನ ಮಾಡಿ. ಏಕವಚನ ಮುಖಂಗೃತಕ್ಕೆ ವಿಶೇಷಣ ಅದು. ನಾವು ನಮೂಸಲಿಂಗ ஸ்லோகத்தை படிங்க ஒரு தரம். படிக்கலாமா சார்? சரி. निर्व्याजमन्दस्मितदर्शनीयं नीराजितं कुण्डलरत्नभासा नन्दस्तदानीं न जगाम तृप्तिं मुग्धाक्षरं प्रेक्ष्य मुखं तदीयम्. சொல்லமா? என்ன கிரியாபதம் இருக்கு? என்ன ஜகாம அடையவில்லைன்னு இருக்கு. கஹ கஹ ந ஜகாம. நந்தஹ ந ஜகாம. நந்தஹ ந ஜகாம. காம் ந ஜகாம, எதை அடையவில்லை? திருப்திம் ந ஜகாம. திருப்திம் ந ஜகாம. கிம் கிருத்வா திருப்திம் ந ஜகாம. பிரேக்ஷ்ய திருப்திம் ந ஜகாம. பிரேக்ஷ்ய பார்த்துட்டு திருப்தி அடையலை. கிம் பிரேக்ஷ்ய ததீயம் பிரேக்ஷ்ய முகம் பிரேக்ஷ்ய. முகம் பிரேக்ஷ்ய. கீதுஷம் முகம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நாலும் வரும் இல்லையா? கீதுஷம் முகம்ங்கிறதுக்கு நாலு என்னென்ன? நிர்வியாஜ மந்தஸ்மித தர்ஷனீயம்,
குண்டலரத்னபாசா குண்டலரத்னபாசா நீராஜிதம் அப்படி சொல்லலாம், சேர்த்து சொல்லலாம். நீராஜிதம் குண்டலரத்னபாசா முக்தாக்ஷரம் ததீயம். ததீயம் அவ்வளவுதான். நீராஜிதம் சொன்னா போதும். நீராஜிதம். அப்புறம் கயா நீரா அது கேன நீராஜிதம்னு வச்சா குண்ட விபாசனம் இல்லையா? சரி சரி. இன்னொரு தடவை ஸ்லோகம் படிங்க பார்க்கலாம். அடி படிக்கலாமா அடியே? படி. निर्व्याजमन्दस्मितदर्शनीयं नीराजितं कुण्डलरत्नभासा नन्दस्तदानीं न जगामतृप्तिं मुग्धाक्षरं प्रेक्ष्य मुखं तदीयम्. யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா? இது என்னோட ஏதோ இல்லை. புரிஞ்சிருச்சு. சரி போருமாப்பா, நீங்க வேற இது பாருங்க. சமாசம் சொல்லுங்க. சமாசம் சொல்லணும், யாரும் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கு சொல்லு. சமாச பதம் என்னென்ன பதம் இருக்கு? निर्व्याजमन्दस्मितदर्शनीयं कुण्डलरत्नभासा कुण्डलरत्नभासा मुग्धाक्षरं அடி நீராஜிதம் வருமாடி? நீராஜிதம் வராதுமா அடி. சரி. நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம். மந்தம் ஸ்மிதம் மந்தஸ்மிதம், நிர்வியாஜம் மந்தஸ்மிதம் நிர்வியாஜ மந்தஸ்மிதம். நிர்வியாஜம்னா காரணம் இல்லாததுன்னு அர்த்தம். நிர்வியாஜ மந்தஸ்மிதேன தர்சனீயம் நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல மந்தம் ஸ்மிதம்னா மந்தமான, ஸ்மிதம்னா சிரிப்புன்னு அர்த்தம். மந்தமான சிரிப்பு. அது நிர்வியாஜம் காரணம் இல்லாதது அப்படின்னா நிர்வியாஜம் மந்தஸ்மிதம் நிர்வியாஜ மந்தஸ்மிதம் இதெல்லாம் அப்படி அப்படியே வந்துடும். நிர்வியாஜ மந்தஸ்மிதேன தரிசனீயம், அந்த சிரிப்புனால பார்க்க அழகா இருக்கு அப்படிங்கிற நிர்வியாஜ மந்தஸ்மித தரிசனீயம். அப்புறம் குண்டல ரத்ன பாஷா. குண்டலஸ்ய ரத்னம் குண்டல ரத்னம், குண்டல ரத்னஸ்ய பாஹ குண்டல ரத்ன பாஹ. தேன பாகன பிரகாசம் அர்த்தம். தேன குண்டல ரத்ன பாஷா அப்படின்னு வரும். குண்டலத்தினுடைய ரத்னம், குண்டலத்துல ஒரு ரத்னம் இருக்கு, அது குண்டல ரத்னம். இல்லாட்டா குண்டல யோகம்னு சொல்லணும். ஏன்னா ரெண்டு குண்டலம் இருக்கும் இல்லையோ, ரெண்டு குண்டம் இருக்கு அப்படின்னால, ரெண்டு காதல ரெண்டு குண்டம் இருக்கு அப்படின்னால திவச்சனம் சொல்லணும். குண்டலயோகோ ரத்னம் குண்டல ரத்னம் குண்டல ரத்னஸ்ய பாஷான்னு சொல்லிக்கலாம். அப்புறம் முக்தாட்சரம். முக்தம் அக்ஷரம் எஸ்ய. முக்தன்னா மழலையான, அக்ஷரம் வார்த்தை யாருக்கு இருக்கோ அவன். முக்தம் அக்ஷரம் எஸ்ய, அது முக்தாட்சரம், அது முகத்துக்கு விசேஷம். மழலை வார்த்தை உடையது அப்படிங்கிற அர்த்தத்துல அது வந்திருக்கு. முக்தம் அக்ஷரம் எஸ்ய தது முக்தாட்சரம் அப்படின்னு அது அப்படி வச்சுக்கலாம். சரியாச்சா? நீ ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா? இல்லடி. சரி, ஓகே. கவிதா சிம்ஹா கல்யாண சுவாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரு நமः.